ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் சயின்ஸில் 4th லெசன் பார்ட் 3. ஸோ நம்ம பார்ட் 1 பார்ட் 2ல் ஆல்ரெடி கார்பனோட காம்பவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது எல்லாம் பற்றி பார்த்தோம். பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸு, அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கார்பனோட ஃபிசிக்கல் நேச்சர், கெமிக்கல் நேச்சர், இதெல்லாமே பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோட அந்த கோடு என்னென்ன கோடுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரெசின் கோட் அப்படிங்கிற லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். ஒன் இஸ் அ பிளாஸ்டிக் shucket in which a milk is distributed to the consumers, and the other is a plastic food container. Observe the code shown on it. Do you know what's this code mean? It is called as a resin code. The resin code represents the type of polymer used to make the plastics. ஸோ இந்த ரெசின் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பால் பேக்கெட்டும் ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 2 கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர், அந்த பால் பேக்கெட்டு வந்து எந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக்கில் தயாரிச்சிருக்காங்க, அந்த பாக்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் மெட்டீரியலை வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரெசின் கோடு வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசின் கோட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் ஷுட் பி ரீசைக்கிள் ஆர் disposed of safely. Certain types of plastic should be avoided so that they do not end up polluting the environment or harming our health. Each plastic is composed of different polymers or set of molecules. Different molecules do not mix with plastics or recycle. It's like trying to recycle paper and glass together. For this reason, they are need to separate the resin codes for plastics we designed in 1988 and a uniform way of classifying the different types of plastics which help of recyclers in the sorting process. ஸோ நம்ம எதுக்காக வந்து இந்த ரெசின் கோடை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து டீகம்போஸ் ஆகவே ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணி ஆகணும். ஸோ எல்லா பிளாஸ்டிக்கும் வந்து எல்லாத்துலேயும் நம்ம போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒரு தரம் பிரிக்கிற மாதிரி, குவாலிட்டியை வந்து பிரிக்கிற மாதிரி ஒரு கோடு கொடுத்தீங்கன்னா அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கோடு நமக்கு தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபைண்ட் த ரெசின் கோட், நம்ம எப்படி வந்து ரெசின் கோடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தி சீக்ரெட் ரெசின் கோட் ஆர் ஷோன் இன் த 3 chasing arrows in the triangle. There is a number in the middle or letters under the triangle. This is a usual difficult to find. It can be found on the label and the bottom of the plastic items. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் அடியில் கொடுத்துருப்பாங்க, டப்பாவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிஇடி, ஹெச்டி, பிஇ, பிவிசி, எல்டிபிஇ, பிபி, பிஎஸ், அதர்ஸ். ஸோ த ரெசின் கோட நம்பர் ஃப்ரம் 1 to 7. ஸோ 1லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. 1 to 6 ஈச் ஐடென்டிஃபை சர்டன் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இஸ் ஆஃபன் யூஸ் இன் ப்ராடக்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 1லேருந்து 6 பார்த்தீங்கன்னா மேஜர் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து இதுதான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த அதர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் பிளாஸ்டிக்ஸை வந்து மேட் பண்ணி விற்கிறவங்க, அதுதான் வந்து இந்த அதர்ஸ். ஸோ தட் டஸ் நாட் fit into the categories. The resin code look very similar to the recycle symbol, but this does not mean all the plastic with the code can be recycled. The table shows the information of the various resin code. ஸோ இந்த அதர்ஸ் அப்படிங்கிற போட்டிருக்க அந்த சிம்பிள் வச்சுருக்க மெட்டீரியல் நம்ம எப்பவுமே வந்து வாங்கக்கூடாது. மீதி 1 to 6 இருக்கிறத என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன காமன் ஐட்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க, ஸோ அதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சார்ட் மாதிரி. ஸோ பிளாஸ்டிக் ரெசின் கோட் சார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஇடி, பாலிஸ்டர், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டருக்கு யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் ஜார்ஸ் எல்லாமே இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும், திருப்பி வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணக்கூடாது, திருப்பி வந்து நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ரீயூஸ் பண்ணும்போது நம்மளோட
நமக்கு வந்து அதிகமான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆன்டிமோனி அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ குட் ஹெல்த்துக்கு வந்து கண்டிப்பாக குட்டே கிடையாது. ஸோ வந்து நம்ம பாட்டில்ஸ் வந்து ஒரு டைமே யூஸ் பண்ணணும், ஜூஸ் பாட்டில்ஸு, மினரல் வாட்டர் எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி, இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு பாட்டிலு, டிட்டர்ஜென்ட் பாட்டிலு, பிளாஸ்டிக் பேக்ஸு, அப்புறம் இந்த டஸ்ட்பின்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிஹெச்டி அப்படிங்கிற டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளால கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதே போல் வந்து ரீசைக்கிள் நம்மளால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிவிசி அப்படிங்கிறது வினைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த பிவிசி பைப்புன்னு சொல்லுவாங்க, பைப்பு, ரெயின் கோட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ஸு, ஷூஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வினைல் பிவிசி அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் மூலியமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ், ஸ்மெல் வந்து ரொம்பவுமே மோசமாக இருக்கும். இது வந்து அதிகமாக இன்ஹேல் பண்ணக்கூடாது, இந்த ஸ்மெல்லை வந்து அதிகமாக இன்ஹேல் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்டிபிஇ, பிஇஎல்இடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்து கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சேஃபான ஒரு பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிபி அப்படிங்கிற ப்ராடக்ட்டு, இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலோட கேப்ஸு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சேர்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிபி அப்படிங்கிற பிளாஸ்டிக் மூலிமா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஓரளவுக்கு வந்து க்ரீஸியாக அண்ட் வேக்ஸியாக இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ரீயூஸும் பண்ணிக்கலாம், அதே போல் ரீசைக்கிளும் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஒரு சேஃபான ஒரு பிளாஸ்டிக் தான். அடுத்து வர ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிஎஸ் அண்ட் அதர். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா பிஎஸ் பார்த்தீங்கன்னா தெர்மோகோல், இதெல்லாமே தெர்மோகோல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்க்கு அதிகமாக தெர்மோகோல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா பென்னு, நம்ம யூஸ் பண்ணுற பென்னு, ரூலர்ஸு, கப்பு, பிளாஸ்டிக்கு, டாய்ஸ், பொம்மை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிஎஸ் மூலியமாக தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து ஒரு அன்சேஃபான விஷயம். அதே போல் தெர்மோகோல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் அண்ட் வெயிட், ஆனால் ரொம்பவே வந்து ஒரு பொல்யூட்டிங் ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ். ஸோ இந்த அதர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு கோடுமே இருக்காது. ஸோ பாலிகார்பனேட்டு, ஆக்ரோல்நைட்டு உள்ளே வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வந்து ஒரு அன்சேஃபான ஒரு விஷயம், யூஸே பண்ணக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பேபி பாட்டில்ஸு, நம்ம இதெல்லாம் வாங்கும்போது வந்து இந்த கோடெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கணும். ஸோ பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கும்போது என்ன கோடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பிஹெச்டி யூஸ் பண்ணியிருக்காங்களா, பிஎல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்பிடி யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து கரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கணும். ஸோ இந்த கோட் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. வேர் வில் த ரெசின் கோட் வில் பி ஷோன் த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப் பிளாஸ்டிக் ஐட்டம் டு ஃபைண்ட் த ரெசின் கோட் வந்து பாட்டில் திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா பாட்டில் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வில் ஒன்லி ஹாவ் த ஆக்ரோனம் ஆர் த ஃபுல் நேம் ஆஃப் த பிளாஸ்டிக் டைப். ஸோ பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில டைம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை வச்சு அந்த ஷார்ட் ஃபார்மை மட்டும் கொடுத்துருப்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் போட்டு உள்ளே என்ன கோடு அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருப்பாங்க. எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்னால என்னென்ன ஹார்ம்ஃபுல் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் in our daily life can be harmful for two reasons. The first reason is that some of the plastics contain chemicals that are harmful to our health. The second reason is that the plastic of designed to use just one time. This use and throw away plastic cause pollution to our environment. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை வந்து ரொம்பவுமே பாதிக்கும். ஸோ ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்ட்டை கம்ப்ளீட்லி வந்து பொல்யூட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஹார்ம்ஃபுல் பிளாஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடியே வந்து சொன்னேன் என்னென்னலாம் வந்து இந்த டேபிள்லேயே வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பிவிசி, பிஎஸ், பிசி, ஏபிஎஸ் இது நாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லாக ஒரு சப்ஸ்டன்சஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி the three types of plastics use toxic and the harmful chemicals. These chemicals are added to plastics to give them certain qualities such as flexibility, strength, color or fire and UV resistance. The three unsafe plastics are PVC, PS and the PC or ABS.
ஸோ பார்த்தீங்கன்னா பிவிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி மெட்டலாக இருக்கும், கெமிக்கல் ஆக்டிவ் அதிகமாக இருக்கும். நம்ம சப்போஸ் இது பிவிசி வந்து பேர்ன் ஆச்சு அப்படின்னா டயாக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரொம்பவே வந்து ஹியூமனுக்கு வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு கெமிக்கல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டிரீன் பிளாஸ்டிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேன்சர் உருவாக ரொம்பவே ஒரு வழிவகுக்குது. ஸோ கேன்சர் வரக்கு அதிகமாக ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டெரைன் இஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் திஸ் பிளாஸ்டிக் அண்ட் மே காசஸ் கேன்சர். ஸோ இட் டேக் வெரி லாங், இது ரொம்ப வருஷம் ஆகும். ஒரு மில்லியன் இயர்ஸே ஆகும் இதெல்லாம் பிரேக் ஆகுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடு கண்டெய்னரு, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிசி அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக்ஸ் மூலிமா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஹார்மோன்ஸையும் அண்ட் பாடி ஒர்க் அவுட்ஸையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ். நம்மளுடைய சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை மாதிரி இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஐஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து ரொம்பவுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்து ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக். நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற அந்த பிளாஸ்டிக் மூலிமா என்னென்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். Use and throw away plastics cause short and long term environmental damage. Half of all the plastic made today is used for throwaway plastic items. These block drains and pollute water bodies. One time use plastic causes health problems for human, plants and animals. Some examples are plastic carry bottles, cups, plastics plates, straws, water pouches, culturate and the plastic sheets used for the food wrapping. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுனால அந்த பிளாஸ்டிக் நம்ம ஹெல்த்துக்கும் கண்டிப்பாக பாதிப்பு. அதே போக என்வயர்மெண்ட் ஃபுல்லாக வந்து பொல்யூட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபுல்லாக வந்து அடைக்க ஆரம்பிக்குது. ட்ரைனேஜ் வாட்டர் சிஸ்டம் கரெக்டாக இருக்காது. ரெயின் வாட்டர் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ இதெல்லாம் கிரவுண்டுக்கு போகாமல் பிளாஸ்டிக் மூலிமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் போகாமல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் த மேஜர் காசஸ் ஆஃப் தி plastics. அடுத்து பார்த்தீங்கன்னா these items take a few seconds to be made in a factory. You will be use them for a very short time. Once you throw away them away, they can stay in our environment over 1,000 years, causing plastic pollution for future generations. We need rules and laws to protect people and the environment from the plastic pollution. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் வந்து வாங்கும்போது கரெக்டாக இந்த கோட் பார்த்து வாங்குங்க. எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி வாங்கணும். ஸோ நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணி வீசுகிற பிளாஸ்டிக்ஸ் வந்து thousands of years வந்து மண்ணிலே தான் இருக்கும். இட் வில் பி அஃபெக்ட் மோர் அண்ட் மோர். ஸோ நம்ம வந்து கரெக்டாக பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ரியல் டைம் நடந்த ஒரு இம்பேக்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தி இம்பேக்ட் ஆஃப் ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ அவே பிளாஸ்டிக்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அனிமல் வந்து இந்த ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி வீசினனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ அவே பிளாஸ்டிக்ஸ் கேன் harm to animals. In the past, restaurants and tea shops used banana leaves as a plate and for takeaway food. This was a good source of the food for the cows that would be eat the leftover food and banana leaves, making them for the perfect recycler. They recycle this waste and the return provided us with the nutrition milk and the valuable cow dung as a fertilizer. Since plastics have been introduced, the banana leaf has been replaced by a plastic sheet on the top of the plate for food. When these are thrown away, animals such as cows smell this leftover food when they try to eat and they eat the plastics by accident. The chemical composition of plastic do not allow it to be broken down by the cow's digestive systems. Instead, the plastic gets stuck in the rumen of the cow, occupying precious space and reducing the ability of the cow to digest and treat nutrients and provide nutritious milk and the valuable cow dung for the society. So, இது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இப்போ ஹோட்டல்ஸ் அண்ட் டீ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாழை இலையில கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த போண்டா எல்லாமே பஜ்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஃபில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் மாறிடுச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து சாப்பிட்டு வீசுகிற மாதிரி இருக்கும். ஸ்பூன்ஸ் எல்லாம் ஒரு தடவை அப்படியே வந்து வீசிடும். ஸோ அந்த நம்ம கீழே போகிற பிளாஸ்டிக் ஐட்டம் மேலே பார்த்தீங்கன்னா பனானா லீவ்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து சாப்பிட்ற வர அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே அந்த வேஸ்ட் ஃபுட்டையும் சாப்பிட்டுக்கும், லீஃபையும் சாப்பிட்டுக்கும், அது போக அந்த பிளாஸ்டிக்கையும் வந்து சாப்பிடுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து டோட்டலாக வந்து அஃபெக்ட் ஆகி அது இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு டீ ஷாப்பில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா
நியூ ரூலர்ஸ் டு மேக் தமிழ்நாடு பிளாஸ்டிக் ஃப்ரீ. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஊரில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆஸ் வி நோ த கவர்மெண்ட் ஆஃப் த இந்தியா இஸ் ப்ரோக்ரெசிவ்லி டேக்கிங் வேரியஸ் லீகல் இனிஷியேட்டிவ் டு ஸ்டாப் பிளாஸ்டிக் பொல்யூஷன் பை மேக்கிங் சம் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் in the Environment Act 1988. With reference to this act, Government of Tamil Nadu has taken a step forward to ban the usage of some kind of plastic items. Environment and Forest Department TNGO number 84 dated 25/6/2018. ஸோ 2018 வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு மோரோவர் நிறைய பிளாஸ்டிக் யூஸ் அந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து இப்போ வந்து பேன் ஆயிடுச்சு. ஸோ ஆஸ் பர் த கவர்மெண்ட் ஆர்டர் cited above, the Tamil Nadu government has banned the usage of one-time use and throwaway plastic. நம்ம 2019 1st ஜனவரியிலேருந்து இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து கம்ப்ளீட்லி வந்து பேன் பண்ணிட்டாங்க. திஸ் எக்ஸலண்ட் லெஜிஸ்லேஷன் இஸ் designed to protect Tamil Nadu from plastic pollution. ஸோ பிளாஸ்டிக் பொல்யூஷன் வந்து கம்ப்ளீட்லி இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. So rules which ban the production, storage, supply, transport, sale and distributions of one-time use plastics are extremely effective. They are useful because they target all the sections of society: manufacturers, suppliers, shopkeeper and customers. This progressive initiative taken by the state of the Tamil Nadu leads by example for the rest of the nations. Please find below some key aspects of new rules along with the science-based facts by the items have been banned in Tamil Nadu. If we do not change our habits, one study estimates that Aka's ocean will have more plastic than fish by 2050. ஸோ நம்மளே சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாடு வந்து டோட்டலி பிளாஸ்டிக்ஸை வந்து பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக்ஸ் பேக்ஸு, ஸ்பூன்ஸு, ஸ்ட்ரா இது எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம கரெக்டாக வந்து ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பட் நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 2050 கடலில் மீன் இருக்கோ இல்லையோ அதிகமாக பிளாஸ்டிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து எதெல்லாம் வந்து இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேண்ட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கேரி பேக்ஸு. ஸோ குளோபலி வி யூஸ் 2 million பிளாஸ்டிக் பேக்ஸ் ஈச் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா 2 million பிளாஸ்டிக்ஸ் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 97 பிளாஸ்டிக்ஸ் பேக்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ணவே முடியாது, ரீசைக்கிளும் பண்ணுறது கிடையாது. அனிமல் ஈட் பிளாஸ்டிக் பேக்ஸ் பை ஆக்சிடென்ட் ஆஸ் தே கண்டெயின் ஃபுட். A cow was found in 70 kilo of plastic in his stomach. ஸோ பார்த்தீங்கன்னா 70 கிலோ பிளாஸ்டிக் வந்து ஒரு ஒரு கவ்வோட வயிற்றில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ மோசமான விஷயம்னு பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பிளேட்ஸும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. டேர்ட்டி பிளாஸ்டிக் லைக் இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸுக்கு பதிலாக மறுபடியும் பாக்கு மட்டை யூஸ் பண்ணுற அந்த பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஒன் டைம் which is harmful to our health. Plates will be used for just 20 minutes by the environment for over 1000 years. ஒரு 20 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணுறோமா சாப்பிட்டு, ஆனால் 1000 இயர்ஸ்க்கு வந்து அப்படியே வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வாட்டர் பவுச்சஸ் அதுவும் அதே மாதிரி தான். Water pouches are often ill-treated, increasing plastic pollution. Blueprint on the clear plastic pouch decreases recycling value. Once a water pouch is used, it's difficult to recycle. Plastic straws are used too lightweight and small to be recycled. Straws are one of the top 10 items which are found in the plastic pollution in the oceans. 90% of the seabirds have ingested plastic such as straws. Plastic sheets used on the top of the plate get dirty and cannot be recycled. More chemical leak from the plastic into food when it's hot, spicy or oily. Animals such as cows, goat and dog eat plastic by accident because they smell like food. ஸோ இந்த பிளாஸ்டிக் ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வச்சுருப்பாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் பாதிப்பு. அதை யூஸ் அண்ட் த்ரோ பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்து அது ஃபுட்டோட ஸ்மெல்லில் இருக்கிறதுனால அதை வந்து பை ஆக்சிடென்ட் சாப்பிட்றதுனால அது இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ do you know பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. A study found that one-time use and throw-away plastic items such as cups, plastic spoons and straws were among the top 10 plastic items found in the garbage washed upon from the ocean. So role of the students in the prevention of the plastic pollution. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படியெல்லாம் வந்து பொல்யூஷனை வந்து பொல்யூஷன் வந்து வராமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் அஃபெக்ட் ஆல் ஆஃப் அஸ். சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சேஞ்ச் something is to know why you need to change. Equipped with the right knowledge, you can start to take small steps to provide
protect yourself, your family, and beautiful Tamil Nadu. You play a very important role and have the power to minimize plastic pollution. You can start today by reflecting on the plastic you use in everyday life. Ask yourself, is this plastic safe or harmful plastic? If it's not a harmful plastic type, is it one time use plastic item? These questions and the science based knowledge will help you reduce the unnecessary plastic pollution. ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த ரெசின் கோடு பிளாஸ்டிக்கோட அவேர்னஸ் பற்றி நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளாஸ்டிக் வாங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது ஓகேவா, இது ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஷேர் யுவர் சயின்டிஃபிக் நாலேஜ் ஆன் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் தேர் எஃபெக்ட் வித் யுவர் பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு மேக் தெம் அவேர் ஆஃப் த பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ இந்த ரெசின் கோடெல்லாம் பற்றி வீட்டில் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். பேரண்ட்ஸ்க்கு, சிப்ளிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசின் கோட்ஸ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கும் அதை சொல்லித்தரணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிட்டே வரணும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ப்ராக்டிஸ் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. டு நாட் லிட்டர் த என்வயர்மெண்ட் பை த்ரோயிங் த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. தெர்மாக்கோலை கண்டிப்பாக ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் பண்ண டீ கப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்ஸ் பர்ன் நம்ம யூஸ் பண்ணாதானே பர்ன் பண்ணணும். ஸோ பர்ன் பண்ணுறதை ரொம்பவே கம்மி பண்ணணும். அப்படி பர்ன் பண்ணுறதுனால டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகும். பிவிசி பிளாஸ்டிக்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டயாக்சின் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அது நம்ம பண்ணவே கூடாது. டு நாட் ஈட் ஹாட். நம்ம வெளியெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அதுவே ஒரு ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ சப்போஸ் அப்படி சாப்பிட்டா கூட அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் சாப்பிடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட அதை ப்ராப்பராக டஸ்ட்பினில் நான் ரீசைக்கிளபிளான்னு பார்த்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடை மற்றவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். ஒருத்தர் சொன்னால் தான் இன்னொருத்தருக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக பிளாஸ்டிக் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். ஸோ லெட்ஸ் we summarize this lesson. Points to remember: carbon is an inseparable chemical entity associated with the living things. Carbon chemistry is also called as a living chemistry. Carbon is found both in the free state as well as combined state in nature. Friedrich Wohler is called as the father of the modern organic chemistry. Catenation, tetravalency, multiple bonds, isomerism, and the allotropy are the unique features of the carbon. Carbon atoms links repeatedly to itself through covalent bond to form a linear chain, branched chain, or a ring structure. Carbon combines with other elements or with itself through a single bond, double bond, and triple bond. Charcoal, graphite, and the diamonds are the allotropes of the carbon. In the diamond, atoms are arranged in repeated tetrahedral fashion. In the graphite, each carbon atom is bonded to 3 other carbon atoms through covalent bonds in a hexagonal fashion. Buckminster fullerenes consist of a 60 carbon atom joined together in a series of 5 and 6 members to form a spherical molecule resemble a soccer ball. Buckminster fullerene is named after the American architect Buckminster Fuller. All the allotropes forms of the carbon are solids, whereas compound exists in solid, liquid, and the gaseous state. Carbon monoxide is a toxic oxide gas of the carbon when fuels undergoes incomplete combustion, results in the formation of carbon monoxide. The resin code represents the polymer used in the making of plastics. The resin codes are the number from 1 to 7. The 3 unsafe plastics are PVC, PS, ABS. One-time use plastics cause health problem for human, plants, and the animals. Government of Tamil Nadu has taken a step forward to ban the usage of some kind of plastics items. Plastic carry bags, cups, plates, straws, water pouches, cutlery, and the plastic sheets used for the food wrapping or one-time use plastics. Thank you for watching.